படம் சூப்பரா இருக்கு. இது வந்து பெண்கள் வந்து ஒரு குடும்பத்துல வந்து புருஷன் வேலைக்கு போலேன்னா எப்படி நம்ம குடும்பம் நடத்துறது, அதே வந்து சந்தோஷமா இருக்குன்னா புருஷன் நல்லா சம்பாதிக்கணும். புருஷன் சம்பாதிக்காத சூழ்நிலையில அந்த பொண்ணு வந்து தப்பான முடிவு எடுத்து தப்பான வழியில போறாங்க. அதான் கதை. நல்ல வித்தியாசமான கதை, நல்ல சிறப்பா இருக்கு. புதுமுகமா இருந்தாலும் ஒரு படம் பண்ணியிருக்காரு, இது ரெண்டாவது படம் சூப்பரா பண்ணியிருக்காப்புல. அவர் தொடர்ந்து நடிச்சு சில சாதனைகளை படைப்பாருன்னு நம்புறோம். இருமுனை ரெண்டு முகமும் சார்பா இருக்கும். ஒருவருடைய ஆயுதம் வந்து எந்த பக்கம் எடுத்தாலும் தப்பு செஞ்சா ஏதாச்சும் பாதிப்பு வந்து இருமுனை. இருமுனைங்கிறது வந்து நம்ம எங்கிட்டு திருப்பினாலும் அது தப்பு தான். குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம், ஒவ்வொரு பெண்களும் பார்க்கணும். தொடர்ந்து பார்த்தா நல்லா இருக்கும். இது வந்து இந்த மாதிரி தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பெண்கள் வந்து சமாளிச்சு நல்லா குடும்பம் ஒரு சூழ்நிலை வந்து கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தை வந்து கடந்து போனா தான் நாளைக்கு வர்ற ஃபேமிலி நல்லா இருக்கும், வர்ற தலைமுறை நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த படம் சிறப்பா பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து எல்லா பெண்களும் பார்க்கணும். படம் நல்லா இருக்குண்ணே. ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருக்கு. மியூசிக் டைரக்டர் நல்லா சூப்பரா பண்ணிட்டாரு. எதிர்பார்த்தோட நல்லா இருக்கு. இப்போ உள்ள ஜெனரேஷன் ஏத்த படம் தான். அதான் இப்போ நடக்கிற ஒரு கருத்தை மையமாச்சு தான். படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு புரியும். இப்போ நம்ம சொல்லிட்டு அந்த சுவாரஸ்யம் போயிடும். ஸோ பார்க்கும்போது புரியும். எதிர்பார்த்ததை விட படம் நல்லா தான் வந்திருக்கு. பெண்களுக்கு வந்து நல்ல கான்செப்ட் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம சொல்லிட்டு அதனோட இது போயிடும், சுவாரஸ்யம் போயிடும். கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா அதனோட இது புரியும். குடும்பத்தோட 100% பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான், 100% பார்க்கலாம். படம் வந்து எதிர்பார்த்து நல்லாவே வந்திருக்கு. நல்லா இருந்துங்க படம். இருமுனை தீர்ப்பு ஒரு அற்புதமான படம். ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில, வாழ்வியல் வாழ்க்கையில வறுமை பிடியிலேருந்து மக்கள் எப்படி வரணும், அந்த வறுமையினால எப்படி பாதிக்கப்படுறாங்க, பெண்களும் இதை பார்த்து அதை புரிதல் எடுத்து நல்லபடியாக வாழணும் வாழ்க்கையில். நல்ல ஒரு அற்புதம் இருந்தது கதைகள். ஒரு அவேர்னஸ் தான், உண்மையிலேயே இது அவேர்னஸ் தான். பெண்கள் வந்து பேராசைகளை குறைக்கணும். கணவன் வந்து எந்த அளவு வருமானத்தை ஈட்டுனா அதுக்குள்ள அந்த வளையத்துக்குள்ள வட்டத்துக்குள்ள வாழ்க்கையை வாழ கத்துக்கணும்ன்றது ஒரு அற்புதமான இருக்கணும். முடிவு அற்புதமா இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து ஒரு அற்புதமான கிளைமேக்ஸ். அவர் அந்த ஹீரோ வந்து தன்னை மாய்த்து கொள்வது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பார்க்கும்போது. இன்னொரு காலங்களில் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. எல்லாம் அற்புதமான புதுமுகங்கள் எல்லாம் நல்லா நடிப்புல நல்லா யதார்த்தமா இருக்கு. சூப்பராக இருக்குது. எதிர்பார்க்கல, எவ்வளோ படம் வந்துருக்குது. தேவையில்லாத நிறைய நியூஸ் போட்டு படம் வந்து ஓடுது. பாட்டுங்களுக்கும் படத்தை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வாழ்க்கைக்கு இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு எப்படி ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் தடுமாறுறாங்களோ, அந்த தடுமாறினா வாழ்க்கை எப்படி போகும், குழந்தையோட நிலைமை எப்படி போகும், நாளை மக்கள் எப்படி தெரிந்து வளர்ச்சி இல்லாமல் இழந்துட்டாங்கன்னா நாடே குட்டி சேராடும், சுடுகாடாயிடும். இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு இந்த படத்தை புரிஞ்சு மக்களை தேர்ந்தெடுத்து இது போல் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நிறைய மாற்றத்தை கூட யோசிக்கக்கூடிய நியூஸ் நிறைய கொடுத்துருக்குறாப்புல. படம் சூப்பராக இருக்குது. ரொம்ப பெண்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை தேவையில்லாதது செலவுக்காக நிறைய எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அது தப்பான வாழ்க்கைன்றத நல்ல எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காரு. நல்ல கதை, சிறப்பாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். சூப்பராக நடிச்சிருக்காரு கிரி சார். நல்லா நடிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. யங்ஸ்டருக்கு வந்து இது ஒரு ரோல் மாடலாக அவர் வந்து இப்போ யங்ஸ்டர் இப்போ நியூவாக வராங்க சினி ஃபீல்டுக்கு வந்து ரொம்ப பெட்டராக அவர் பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு. ஃபியூச்சர் இருக்கு அவரு சாருக்கு. ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கல்ச்சருக்கு வந்து நம்ம பிரதர் சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து ஆடம்பரத்தை வந்து விரும்பக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குதோ அதை வச்சுட்டு சந்தோஷமா வாழ்க்கையோட நிலைமை இன்னைக்கு எப்படி போய் நிற்குது பாருங்க. இந்த படத்துல ஆடம்பரம் அந்த ஒய்ஃபோட நிலைமை சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அந்த வாழ்க்கையை இழந்துட்டாங்க. இதுதான் இன்னும் இருக்கிற ஜென்ரேஷனு. இந்த படத்தை பார்த்து நிறைய மாற்றிக்கணும், மாறதுக்குரிய வாய்ப்பு நிறைய உருவாகிடுறாரு. எல்லாரும் பார்க்கணும். நல்ல விஷயமான படம் அது. பார்த்தா குடும்பத்துக்கு திருத்திக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்கும். ஏன்னா இழந்ததுக்கு அப்புறம் கிடைக்காது. இழக்கிறதுக்கு முன்ன ஒரு வாய்ப்பாக அந்த படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இதை பார்த்து திருந்தினா நல்லா இருக்கும். நல்ல கருத்து கொடுத்துருக்கிறார் ஹீரோவுக்கு, கிரி அவர்களுக்கு. நம்ம சந்தோஷம். நன்றி. இந்த சுச்சுவேஷன்ஷிப் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி இருந்தது. லைக் வந்து இந்த மாதிரி இருக்க பொண்ணுங்களுக்கே அது வந்து ஒரு அசிங்கம் அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி வந்து அதில் வந்து ஒரு மாரல் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லா பொண்ணுங்களும் அந்த மாதிரி கிடையாது, ஒரு சில பொண்ணுங்க இந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி இருந்தால் வந்து நம்ம ஃபேமிலி எப்படி ஸ்பாயில் ஆகுது அவங்களா இருக்கிறதுனால, அந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. அதில் அந்த குழந்தையா நடிச்சிருந்தாங்க, அந்த ஆர்டிஸ்ட்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. எடிட்டிங், அந்த சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுதான் இந்த மாதிரி நம்ம காசுக்காக மட்டுமே நம்ம வந்து
இது பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. காசுக்காக வாழ்ந்தா நம்ம ஃபேமிலி எப்படி ஸ்பாயில் ஆகும் அந்த மாதிரி. அது வந்து ஒரு நல்லா இதுவா இருந்தது. ஹீரோ சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அந்த எமோஷன்ஸ் கேரி பண்றது எல்லாமே த்ரூ அவுட் திஸ் இது மூவி வந்து சூப்பரா இருந்தது. உங்களை எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு படம் வெற்றி ஆகிறதுக்கும் தோல்வி ஆகிறதுக்கும் ஒரே காரணம் பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்கள் மட்டும்தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே படம் ஒரு திரும்பி பாரு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல நீங்க தான் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க. இந்த படத்துக்கும் ஆதரவு கொடுக்குற மாதிரி வந்து நீங்க கேக்குறீங்க. இந்த படம் எப்படி இருக்கு என்னன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது. ஒரு சமூகத்துக்கும் ஒரு குடும்பத்துக்கும் தேவையான ஒரு சப்ஜெக்ட் நான் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து ஆடியன்ஸ் கேளுங்க, ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. கண்டிப்பா அவங்களுடைய ஆடியன்ஸுடைய ஒவ்வொரு வார்த்தைகள் தான் ஒரு படத்துடைய வெற்றி. கண்டிப்பா அவங்க நல்லதே செய்வாங்கன்னு நினைக்கிறேன். படமும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நானும் படம் பார்த்துட்டு வந்தேன். இருந்தாலும் என்னுடைய படத்தை பத்தி நான் கருத்து சொல்லக்கூடாது. மக்கள் தான் சொல்லணும். மக்கள் கிட்ட கேளுங்க. மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்பு. அதனால வந்து மக்கள் வந்து என்ன சொல்றாங்களோ அதுதான். இந்த படத்தை ஒரு மாபெரும் வெற்றி படம் ஆக்குறதும் இந்த படத்தை தோல்வி ஆக்குறதும் அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு நீங்களும் வந்து எனக்கு வந்து முழு ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல வந்து பத்திரிகை நண்பர்களை இரு கை கூப்பி கேட்டுக்கிறேன்.